ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே நவம்பர் மாசத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. புக்கிங்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய புஷ்பயாக சேவாவோட புக்கிங்கும் நேத்தே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்ற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க என்ன டிக்கெட் புக் பண்ணிக்கணும், ஸோ என்ன மாதிரி தர்ஷன் போகலாம், ரூம்ஸ் எல்லாம் எப்படி எடுக்க முடியும், இதை பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட தரிசனம் சிறப்பா அமையறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நவம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ நம்ம அவசரப்பட்டு தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா 2 நாள் ஓப்பன்ல இருக்கும். நம்ம தாராளமா வெயிட் பண்ணி கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம பண்ணிக்கணும். 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இது கன்ஃபார்மான டிக்கெட்டா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த குழுக்கள்ல நம்மளோட பெயர் செலக்ட் ஆகி இருக்கு, நமக்கு டிக்கெட் அலாட் ஆகி இருக்குன்னா கன்ஃபார்மான டிக்கெட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்கள் நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் இன்னுமே டவுட் கேட்குறீங்க. இப்போ நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிக்கெட் புக் பண்ண டேட்ல இருந்து அடுத்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான டேட்டு தான் கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லை தர்ஷனுக்கான டைமை கால்குலேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த லக்கி டிப்பா இருக்கட்டும் இல்லை தர்ஷன் டிக்கெட்டா இருக்கட்டும், நீங்கள் என்னைக்கு தரிசனத்துக்கு போறீங்களோ அந்த டேட்ல இருந்து தான் உங்களுக்கு கால்குலேஷன் ஆகும். புக் பண்ண டேட்ல இருந்து அப்படி கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸி தான். இதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஜெண்டர் அப்படின்ற ஆப்ஷன்ல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேல் ஃபீமேல் அப்படின்ற 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் புக் பண்ற மாதிரி இருந்தா அவங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்து தான் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ அடிஷ்னலா அந்த ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தர்ஷன் போறவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட ஜெண்டரை சூஸ் பண்ணிட்டு புக் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது புதுசா கொண்டு வந்திருக்க அப்டேட். ஆல்ரெடி நீங்க லக்கி டிப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ அதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது ரெண்டுமே யூஸ் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு கூட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த இடத்துல கொடுக்கும் போதே ஆல்ரெடி உங்ககிட்ட ஆக்டிவா சேவா இருக்கு அந்த மாதிரி எரர் இல்லைன்னா 180 டேஸ் எரர் காட்டும். அதனால இந்த லக்கி டிப்க்கு மட்டும் நீங்க கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியிலையும் ஆல்ரெடி செலக்ட் ஆகி இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் நமக்கு நவம்பர் மாதத்துக்கு ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய லக்கி டிப்கான சேவா டீட்டெயில்ஸ். இதில் அதிகமாக இருக்கக்கூடிய சேவா எத்தனை பேர் போக முடியுது அப்படின்னா அது சுப்ரபாத சேவா தான். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 250லேருந்து 270 டிக்கெட்டுக்குள்ளே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் 50 டிக்கெட். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 300லேருந்து 320 பேர் வரைக்கும் இந்த சுப்ரபாத சேவாவில் குலசேகரப்படி வரைக்கும் போய் தர்ஷன் பார்க்க முடியும். மற்ற டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் 10, ஆஃப்லைனில் 10. தோமாலா, அர்ச்சனா இதெல்லாம். அஷ்டதல பாத பத்மாராதனா ஆஃப்லைனில் ஓப்பன் ஆகாது, ஆன்லைனில் மட்டும்தான். சுப்ரபாத சேவா 13ஆம் தேதி தவிர மீதி எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு சேவாவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை நான் சுப்ரபாத சேவாவை தான் போகணுன்ற விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கொடுக்கலாம். பட் சப்போஸ் அதில் நமக்கு அலாட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஆனதான் நம்ம பே பண்ணணும். இப்போ கொடுத்துட்டு நம்ம கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ரிசல்ட் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா 21ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் லைவாக பார்க்கலாம். இல்லை ஒரு 12:30 மணி 1 மணிக்கு மாதிரி நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு லக்கி டிப் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு புக்கிங்கில் வந்திருக்க முக்கியமான சேஞ்ச் ஜெண்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது புஷ்பயாக சேவாவுக்கு புக்கிங் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திருமலா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக புஷ்பயாகம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஆளுக்கு 700 ரூபாய், 2 பேர் நம்ம மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நமக்கு ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம மூலவர் தர்ஷன் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த டிக்கெட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். புக்கிங் ஆர்ஜித சேவா டிக்கெட் எப்பயும் எப்படி புக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டுக்கு புக்கிங் பற்றி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் கொடுக்கல. டிடிடியில் மெயில் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த டிக்கெட் ரிலீஸ் பற்றி மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான அப்டேட் உங்களுக்கு வெப்சைட்டில் வந்துடும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ கண்டிப்பா செப்டம்பர் மாசத்துல நிறைய பேர் புரட்டாசிக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இதுதான் அப்டேட்டுங்க. ஒன்ஸ் வந்து அவங்க ஓபன் பண்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அடுத்ததா ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ரீஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் நான் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ட்ரெயினில் நீங்கள் இந்த டேட்டில் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் நம்பர் வந்து 16870 விழுப்புரத்து டு திருப்பதி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஷெடியூல்டு வந்து விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர் அன்னைக்கு வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல புதுச்சேரி போகக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ்லயும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாராவது அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதோட இமேஜை நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் வந்து பார்த்துடலாம். இதுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து 300 ரூபா தர்ஷன்ல 2 மணி நேரத்தில் தர்ஷன் பார்த்தோம், எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வந்து 4 லட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் தர்ஷன் வந்து பரவாயில்ல, அதே மாதிரி ஃபுட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிடிடியோட எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு சிலரை மட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலரை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண வைக்காம டைரக்டா வந்து தர்ஷன்ஸ்க்கு வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நம்ம வந்து டெய்லி யூஓ ப்ரோக்ராம்ல கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலரை மட்டும் அவங்க வந்து தெரிஞ்சவங்களா இல்லை அமௌண்ட் வாங்கிட்டு அலோவ் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. பட் அப்படி பண்றது ரொம்ப தப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பராகமணி சேவாவுக்கான அடிஷ்னல் கோட்டா செப்டம்பர் மாசத்துக்கு வர 20ஆம் தேதி வந்து காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா வந்து ஓப்பன் ஆகுமா அப்படின்றத நீங்க அந்த வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணா நீங்க வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ திருமலையில் நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,935 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 20 கம்பார்ட்மெண்ட், ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன் 300 ரூபா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமமாக எஸ்எஸ்டி டோக்கனாக இருந்தால் ஒரு 3 மணி நேரம் ஆகலாம், மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம். 300 ரூபாய்க்கு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ க்ரௌடை பொறுத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகும். எஸ்எஸ்டி டோக்கன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம், இல்லைனா நேரடி சர்வதர்ஷனில் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வீக் டேஸில் ப்ராப்ளம் கிடையாது. வீக்கெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் கூட நீங்கள் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். இது வந்து அக்டோபர் மாதத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓங்கோல்லேருந்து போகிறதுக்கு பஸ்ஸஸில் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். திருமலான்னு கொடுக்காம திருப்பதி கொடுத்துட்டு, ஸோ டிக்கெட் வந்து எப்போ இருக்குன்னா 19ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. யாருக்காவது வந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டிலையும் திருச்சி, மதுரை, சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் போகுது. ஸோ நமக்கு வீக்கெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு டிக்கெட் இருக்குது. இப்போதைக்கு வந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் உங்களுக்கு வந்து 14, 15, 16, 17 இந்த மாதிரி கூட செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து 20ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகும். யாருக்காவது ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட புக் பண்ணிக்கிங்க. சென்னையில் இருந்தெல்லாம் புக் பண்ணணும்னா நைட்டு ஏர்லி மார்னிங்லாம் செக் பண்ணும்போது அவைலபிலிட்டி இருந்தால் பண்ணிக்கிங்க. ட்ராவல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 300 ரூபா தர்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சாமி பார்க்கலாம். கம்மி ப்ரைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா சென்னையிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபேர் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ட்ராவல் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா திருச்சியிலேருந்து பஸ் போகுது, மதுரையிலேருந்து போகுது, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஒசூர் இங்கேயும் இருந்து போகுது. பாண்டிச்சேரியிலேருந்து போகிற பஸ்லேயும் அட்டாச் ஆகிருக்கு. அந்த பிளேசஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிற டிக்கெட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆஃப்லைனில் டெய்லியும் ஹோம் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷனுங்க. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் சலக்கட்டில் பிரம்மோற்சவம், அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. இந்த பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன வாகன சேவை என்ன டைமில் இருக்குன்றது டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த நாட்களில் வந்து நமக்கு ஸ்பெஷல் தர்ஷன் எல்லாமே இருக்காது. ஸோ அந்த நாட்களும் புரட்டாசியில் வரனால நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எந்த நாளில் போகிறீங்களோ அந்த நாள் என்ன வாகன சேவையோ ஒவ்வொரு நாளுமே காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், நைட்டுக்கு 7லேருந்து 9 மணி வரைக்கும் வாகன சேவை வந்து நடக்கும். இதை வந்து
நம்ம மாட வீதிகள்ல இருக்கக்கூடிய கேலரியில இருந்தே வந்து பார்க்கலாம். டிக்கெட்லாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ அத பத்தி இப்போதைக்கு ஒரு டீட்டெயிலான பிரஸ் ரிலீஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ நீங்களும் திருமலைக்கு தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.